ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 3லேருந்து எக்ஸசைஸ் 3.12லேருந்து ஃபஸ்ட்டு கொஷின் 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சால்வ் பை தி மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். 3 into 2x plus y equal to 7xy, 3 into x plus 3y equal to 11xy. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எடுத்துக்கலாம். 3 into 2x plus y equal to 7xy. இந்த 3யை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6x plus 3 into y 3y equal to 7xy. இதை equation 1 எடுத்துக்கலாம். அடுத்தது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். 3 into x plus 3y equal to 11xy. ஸோ இந்த 3யை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். 3x plus 3 3s are 9y equal to 11xy. இதை equation 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் xyயால் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 6x plus 3y equal to 7xy. இதை xyயால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 6x by xy plus 3y by xy equal to 7xy by xy. இப்போ இந்த xx கேன்சல் ஆகிடும். ஸோ 6 by y plus இந்த y கேன்சல் ஆகிடும். 3 by x equal to xy கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது 7. இப்போ நம்ம 1 by xை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், 1 by yயை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 by yக்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 6 into b ப்ளஸ் 1 by xக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 into a ஈக்குவல் டு 7. இப்போ a ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதிக்கலாம். 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு 7. இதை equation 3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதையும் xyயால் டிவைட் பண்ண போகிறோம். 3x plus 9y equal to 11xy. இப்போ xyயால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3x by xy plus 9y by xy equal to 11xy by xy. இப்போ இந்த xx கேன்சல் ஆகிடும். 3 by y மீதி கிடைக்கும். ப்ளஸ் y கேன்சல் ஆகிடும். 9 by x equal to xy கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 11. ஸோ நம்ம இங்கேயும் என்ன எடுக்கிறோம், 1 by xஐ ஏன்னு எடுத்துக்கிறோம், 1 by yஐ பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3 into b plus 9 into a equal to 11. a ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ 9a plus 3b equal to 11. இதை equation 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம b அதாவது xy வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 9a plus 18b equal to 21 வரும். ஃபோர்த் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 9a plus 3b equal to 11. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 9a மைனஸ் 9a கேன்சல் ஆகிடும். 18லேருந்து 3 போயிடுச்சுன்னா 15b ஈக்குவல் டு 21லேருந்து 11 போயிடுச்சுன்னா மீதி 10. ஸோ b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 10 by 15, இந்த 15 இந்த சைடு வந்துடுது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 2 by 3 டைம்ஸ் வரும். ஸோ இந்த பியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3 என்ன, 3a plus 6b ஈக்குவல் டு 7. பிக்கு பதிலாக 2 by 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3a plus 6 into 2 by 3 ஈக்குவல் டு 7. ஸோ 3a ப்ளஸ் இந்த 3யும் 6ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வருமா. ஸோ 2 into 2 ஈக்குவல் டு 7. 3a plus 2 2s are 4 equal to 7. இந்த 4 இந்த சைடு போகுது, மைனஸ் 4ஆக போகுது. ஸோ 3a equal to 7 minus 4 என்ன வரும், 3. ஸோ 3a வந்து 3, a வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 3 by 3, இந்த 3 இந்த சைடு வருது. ஸோ 3 by 3 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ a வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1. பட் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1 by x தான் ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1 by x equal to a வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1ன்னு சொல்லிட்டு. x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x அந்த சைடு போயிடுச்சுன்னா x வேல்யூ என்ன வரும், ஈக்குவல் டு 1. அடுத்தது பியை நம்ம என்னவா எடுத்திருக்கோம், 1 by yன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1 by y ஈக்குவல் டு b வேல்யூ என்ன, 2 by 3. இப்போ y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா yயோட வேல்யூ என்ன வரும், 3 by 2. ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் x ஈக்குவல் டு 1 அண்ட் y ஈக்குவல் டு 3 by 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.